ஓம் சாந்தி. 26/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் உலக சேவகர் ஆவீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேக அபிமானம் வரக்கூடாது. கேள்வி: எந்த ஒரு பழக்கம் ஈஸ்வரிய விதிமுறைகளுக்கு புறம்பானது, அதன் மூலம் அதிகமான இழப்பு ஏற்படுகிறது? பதில்: எந்த ஒரு திரைப்பட கதையை கேட்பது அல்லது படிப்பது, நாவல்கள் படிப்பது, இந்த பழக்கங்கள் முற்றிலும் விதிமுறைக்கு புறம்பானவை ஆகும். இதனால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. பாபா தடை செய்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்கக்கூடாது. யாராவது பிகே இது போன்ற புத்தகங்களை படிக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதனே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து சொல்லுகின்றார், தன்னை சோதித்து பாருங்கள். நினைவு யாத்திரை மூலம் நாம் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானத்தின் பக்கமாக எவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம். ஏனென்றால் எவ்வளவுக்கெவ்வளவு நினைவு செய்கிறோமோ அவ்வளவு பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். இது போன்ற வார்த்தைகள் எங்காவது எந்த சாஸ்திரத்திலாவது எழுதப்பட்டுள்ளதா? ஏனென்றால் யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை செய்தார்களோ, அவர்கள் என்ன புரிய வைத்தார்களோ அவற்றை பற்றிய சாஸ்திரங்கள் உருவாகியுள்ளன. பிறகு அவற்றை படிக்கின்றனர், புத்தகங்களுக்கு பூஜை செய்கின்றனர். இப்போது இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள். பாபா நினைவுபடுத்துகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் அசரீரியாக வந்தீர்கள். அங்கே பவித்திரமாகவே இருப்பீர்கள். முக்தி, ஜீவன் முக்தியில் எந்த ஒரு பதீதமான ஆத்மாவும் போக முடியாது. அது நிராகாரி நிர்விகாரி உலகம். இது சாகாரி விகாரி உலகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு சத்யுகத்தில் இதேதான் நிர்விகாரி உலகமாக, அதாவது தூய்மையான உலகமாக ஆகிறது. சத்யுகத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளுக்கோ அதிகமான மகிமை உள்ளது. இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதை நல்லபடியாக நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்களோ தூய்மையாகவே வந்தீர்கள். பிறகு இங்கே வந்து அசுத்தமாகவும் ஆகியே தீர வேண்டும். சத்யுகம் நிர்விகாரி உலகம் என்றும் கலியுகம் விகாரி உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் பதீத பாவனரான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எங்களை பாவனமாக நிர்விகாரியாக ஆக்குவதற்காக தாங்கள் விகார உலகத்தில் விகார சரீரத்தில் வாருங்கள் என்று அழைத்தீர்கள். பாபா தாமே வந்து புரிய வைக்கின்றார். பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்துத்தான் மனிதர்கள் குழம்பி போகின்றனர். இங்கு என் தாதாவை அமர்த்தி வைத்துள்ளனர் என்று. இவரோ பாக்யசாலி ரதம் என்று புரிய வைக்க வேண்டும். சிவபகவான் சொல்கின்றார், இந்த ரதத்தை நான் ஆதாரமாக எடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு இயற்கையின் ஆதாரம் அவசியம் வேண்டும். இல்லையென்றால் நான் உங்களை பதீதத்திலிருந்து பாவனமாக எப்படி ஆக்குவேன்? தினந்தோறும் கற்பிக்க வேண்டியதும் அவசியமாகும். இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கின்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவருமே தங்களின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கிருஷ்ணரை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அவருக்கோ தம்முடைய சரீரம் என்பது உள்ளது. ஆக இந்த தந்தை மிகவும் சுலபமாக புரிய வைக்கின்றார். யாருக்காவது புரிய வைக்கும் போது சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள். இப்போது அசரீரியாகி செல்ல வேண்டும். அங்கிருந்து பவித்திரமான ஆத்மாவாக வருகிறது. நாளை யாராவது வந்தாலும் பவித்திரமாகவே வருவார்கள். ஆக அவர்களுக்கு நிச்சயமாக மகிமை இருக்கும். சந்நியாசி மற்றும் இல்லறவாசி இவர்களுக்கு பெயர் புகழ் உள்ளதென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இது முதல் பிறவியாக இருக்கும். அவர்கள் தர்மஸ்தாபனை செய்வதற்காகவே வரவேண்டியுள்ளது. எப்படி பாபா குருநானக் பற்றி புரிய வைக்கின்றார்?
இப்போது குரு என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் நானக் என்ற பெயரோ அநேகம் பேருக்கு உள்ளதல்லவா? யாருக்காவது மகிமை செய்யும் போது அந்த அர்த்தத்தோடு சொல்லப்படுகிறது. சொல்லவில்லை என்றால் நன்றாக இருக்காது. உண்மையில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, ஒரே ஒரு பாபாவை தவிர குரு என்று வேறு யாரும் இங்கே இல்லை. அவருடைய பெயரைத்தான் சத்துகுரு அகால் என்று, அகால மூர்த்தி அழிவற்ற மூர்த்தி என்றும் சொல்கின்றனர். அதாவது அவரை காலனால் அழிக்க முடியாது, அவருக்கு மரணம் என்பது கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. குறிக்கோள் மற்றும் லட்சியத்தின் சித்திரத்தை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் ஸ்ரீமத் படி உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் அத்தகைய மலர்களின் தோட்டத்திற்கு செல்கிறோம், அங்கே நம்முடைய கண்களே குளிர்ந்து போகும். 2. சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் வைக்க வேண்டும். பரந்த மனம் மற்றும் ஊக்கத்தோடு பெரிய பெரிய சித்திரங்களை வைத்து சேவை செய்ய வேண்டும். பிச்சைக்காரரிலிருந்து இளவரசராக ஆக்க வேண்டும். வரதானம். கர்மங்களின் விளைவு பற்றி அறிந்து கொண்டு கதி மற்றும் சத்கதியின் தீர்வை செய்யக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் ஆகுக. விளக்கம். இதுவரையிலும் தனது வாழ்க்கை கதையை பார்ப்பதில் மற்றும் சொல்வதில் நீங்கள் பிஸியாக இருக்காதீர்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கர்மத்தின் கதியை அறிந்து கொண்டு கதி மற்றும் சத்கதி, அதாவது முக்தி, ஜீவன் முக்தியை அளிப்பதற்கான தீர்வு செய்யுங்கள். மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரின் பாகத்தை நடியுங்கள். தன்னுடைய படைப்பின் துக்கம் மற்றும் அசாந்தியின் பிரச்சனையை முடித்து விடுங்கள். அவர்களுக்கு மகாதானம் மற்றும் வரதானத்தை கொடுங்கள். தானே வசதிகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போதோ நீங்கள் வள்ளலாகி கொடுங்கள். தீர்வின் ஆதாரத்தில் தனது முன்னேற்றம் அல்லது சேவையில் அற்பகாலத்திற்கு வெற்றி கிடைத்தாலும் கூட இன்று மகானாக இருப்பீர்கள். நாளை மகான் தன்மையின் தாகமுள்ள ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். அனுபவம் ஆகாமல் இருப்பது என்பது யுத்தம் செய்யும் நிலையாகும். யோகி ஆகுங்கள், யுத்த வீரர் ஆகாதீர்கள். நல்லது. அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். எப்படி பிரம்மா பாபா அவ்யக்தமாகி விதேகி நிலை மூலம் கர்மாத்தீத் ஆனாரோ, அதுபோல அவ்யக்த பிரம்மாவின் விசேஷமான பாலனைக்கு தகுதி உள்ளவர் ஆக வேண்டும். எனவே அவ்யக்த பாலனைக்கான பிரதிபலனை விதேகியாகி கொடுங்கள். சேவை மற்றும் ஸ்திதியில் சமநிலை வையுங்கள். விதேகி என்றால் தேகத்திலிருந்து விலகிய விடுபட்ட நிலை. சுபாவம், சமஸ்காரம், பலவீனங்கள் அனைத்தும் தேகத்தோடு உள்ளன. தேகத்திலிருந்து விலகிவிடுமானால் அனைத்திலிருந்தும் விலகிவிட்டன. எனவே இந்த ட்ரில் உங்களுக்கு மிகுந்த உதவியை தரும். இதில் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.